மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் கீழ் தெருவை சேர்ந்தவர் அசோக். அங்குள்ள காளியம்மன் கோவிலுக்கு பின்புறம் உள்ள இடம் பல தலைமுறைகளாக அசோக் குடும்பத்தினர் வசம் இருந்து வந்தது. இந்த நிலத்தில் அவர்கள் குடும்பம் விவசாயம் செய்து வந்த நிலையில் அந்த இடத்தை தனியார் அறக்கட்டளை ஒன்று வாங்கியது. இது சம்பந்தமாக தரங்கம்பாடி நீதிமன்றத்தில் அசோக் தரப்பினர் வழக்கு தொடுத்து சுமார் 6 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த நிலத்தில் இருந்த வேப்ப மரங்களை பிடுங்கி திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரமோகன் தலைமையிலான கும்பல் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது. இதனை தடுக்க சென்ற அசோக் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் அசோக் குடும்பத்தை 6 ஆண்டுகளாக ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரமோகன் தலையீட்டின் பேரில் முடிவு செய்துள்ளனர். இதனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த அசோக்கின் தாயார் உடலை அடக்கம் செய்வதற்கு கூட யாரும் வராத நிலையில் அசோக் மற்றும் அவரது உறவினர்கள் குழிவெட்டி இறுதி சடங்கு நடத்தியுள்ளனர். வழக்கை வாபஸ் வாங்கினால் மட்டுமே ஊருக்குள் சேர்க்க முடியும் என்று தெரிவித்து வரும் நிலையில் தங்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரமோகன் தலைமையிலான கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல்துறையில் புகார் அளித்தும் எவ்வித வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை சமரசம் பேசி அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்களுக்கு நியாயம் வேண்டுமென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதில் அத்துமீறி பொக்லைன் இயந்திரத்தை வைத்து நிலத்தில் அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினர் செய்கையை வீடியோவாக வெளியிட்டு மனு அளித்துள்ளனர். நிலத்தினுடைய வழக்கு தரங்கம்பாடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிலத்தில் பொக்லைனை வச்சு, புல்டோசரை வச்சு, டிப்பரை வச்சு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் வச்சு அந்த நிலத்தை மண்ணு கொட்டி திருட்டுத்தனமாக மண் அள்ளிட்டு வந்து கொட்டி தூர்த்து பெரிய பிரச்சனை செய்கிறார். இதோட 3 முறைக்கு மேலாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அது பேசி இதன் பிறகு நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லி சென்ற அந்த சந்திரமோகன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஊர் கிராம மக்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதே போல் செஞ்சுருக்கிறாங்க. 2019 இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சதில் வந்து அந்த விஷயத்தில் அசோகனுடைய அம்மாள் அஞ்சலை என்பவர் மாரடைப்பினால் இறந்து போகிறாங்க. அந்த நிலத்தை கொடுக்காவிட்டால் அந்த நிலத்தின் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கை வாபஸ் பெற்றால் மட்டும்தான் நாங்கள் உங்கள் அம்மாவுடைய சாவுக்கு வருவோம்னு சொல்லி யாருமே அந்த சாவுக்கு வரல. அந்த அம்மாவை புதைக்கக்கூடிய அந்த பரியல் கிரவுண்டு, அரசுக்கு சொந்தமான அந்த பரியல் கிரவுண்டில் அந்த அம்மாவுடைய உடலை புதைக்க விடவே இல்லை.